வெல்கம் டு நம்ம ஊர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, வேர்ல்டு ஃபுல்லாக ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்க இந்த கொரோனா பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா, கொரோனா வைரஸ் பயத்தில் உலகமே வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் ஸ்கூல் காலேஜ் எதுவுமே இல்லை. எக்ஸாம்லாம் தள்ளி வச்சுட்டாங்க. எல்லாத்தோட முக்கியமாக உலக பொருளாதாரம்லாம் ரொம்ப சரிஞ்சு போயிட்டே இருக்குது. சரி, கொரோனாவுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக இருக்கானா? இல்லை, கொரோனாவுக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸு நிறைய இருக்குது. அந்த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 1, நம்ம இப்போ வீட்டில் இருக்கிறதுனால நம்ம வாகனத்தை இயக்கத்துலாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதனால் காற்று மாசு குறைஞ்சிருக்குன்னு ஆய்வு அறிக்கையில் சொல்கிறாங்க. நம்பர் 2, இந்த காற்று மாசுபாடு குறைஞ்சிருக்கிறதுனால நம்ம நாட்டில் உள்ள பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் நகரில் இருந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தள்ளி தான் இமயமலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. காற்று மாசு இல்லாதனால அந்த இமயமலையை மக்கள் இப்போ கிளியராக பார்க்க முடியுதாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இதை 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி பார்த்துருக்காங்கன்னு சில பேர் சொல்லி கேட்டிருக்காங்க. நம்பர் 3, 10வது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் எக்ஸாமே எழுதாமல் இருக்காங்க இந்த கொரோனாவால். இந்த லீவை பயன்படுத்தி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கும் நல்ல நேரமும் நாட்களும் கிடச்சிருக்குன்னு, இந்த மாதிரி எந்த வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவ்வளோ டைம் கிடச்சிருக்காதுன்னு சொல்கிறாங்க. நம்பர் 4, அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது அரசு சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நிறைய டைம் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 5, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க வீட்டில் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த கொரோனா வைரஸால் சான்ஸ் கிடச்சிருக்குன்னு சந்தோஷமாக சொல்லலாம். நம்பர் 6, அப்புறம் நிறைய பார்த்திங்கன்னா சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் இந்த உலகம் பூரா ஆளுங்க இருக்காங்கன்றதும் இந்த கொரோனா வைரஸ் மூலிமா தான் தெரிய வந்திருக்கு. நம்பர் 7, எல்லாத்தோட முக்கியமாக நம்ம பணம்ன்ட்டு பணத்தை நோக்கி ஓடிட்டு இருந்தோம். ஆனால் இந்த கொரோனா வைரஸ் என்னத்தை யோசிக்க வைக்குதுன்னா, இந்த பணத்தை விட நம்மளோட ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம்னு தெரிய வச்சிருக்கு. நம்பர் 8, முக்கியமான விஷயம், நம்ம யாருமே தெருவுக்கு போகாததுனால விலங்குகள் தாராளமாக ஃப்ரீயாக ஜாலியாக சுற்றிட்டு இருக்குங்க. இதுக்கு பேர் தான் நம்ம பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம். நம்பர் 9, இந்த உலகம் மனிதர்கள் மட்டும் வாழ்வதற்கு அல்ல, விலங்குகளும் பறவைகளும் எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கு தான் இந்த கொரோனா நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்கு. நம்பர் 10, இதுவரைக்கும் கொரோனாவால் உலக 2 லட்சத்திற்கும் மேலான மக்கள் குணமடைஞ்சு வீட்டுக்கு திரும்பியிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. ஓகே, இன்றைக்கி நம்ம கொரோனாவோட பாசிட்டிவ் பற்றி பேசியிருக்கோம். நான் ஏதாச்சும் சொல்லாமல் விட்டதுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.